எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இருளர்ன்றதுனால எங்களுக்கு சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. இவளுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். பின்னால் இவ படிப்பு கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எங்களால் முடியல வாங்குறதுக்கு. இத்தனை வயசுக்கு இத்தனை காரணத்துக்கு எத்தனையோ பேர் ஜெயிச்சாங்க. எங்களுக்கு யாரும் நல்லது செய்யல, யாரும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டல. என்ன நீ வந்திருக்கிற புள்ள மாரி வந்திருக்கிற, நீங்க பார்த்து இந்த இடத்துல எங்களுக்கு ஊடி இல்லை, வாசம் இல்லை, எங்களுக்கு எதுவும் கிடையாது. வணக்கம், என் பேர் கவிதா. நாங்கள் செஞ்சி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், அனந்தபுரம் செட்டிக்குளத்து தெருவில் ஹை ஸ்கூல் பின்னாடி வசிக்கிறோம். எங்களுக்கு 16 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் ஏரி உள்ள தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் பிள்ளைங்களுக்கு வாங்க முடியல. நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். வணக்கம், என் பேர் பவித்ரா. நான் அனந்தபுரம் ஸ்கூல் படிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஜாதி செண்டு வாங்க முடியல. ஏரியில் புறம்போக்கள் தான் சார் வாழ்ந்துருக்குறோம். திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா இங்கே வாழ முடியாது. இது வீட்டில் தண்ணி பூந்துடுது, பூச்சி போட்டுலாம் வருது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் தண்ணி பிடிச்சதுன்னா வெளியில தான் போய் ஊர் உள்ள தான் நாங்கள் போய் வாழ்ந்தே ஆகணும். போய் பார்த்துட்டு எங்களால் வாங்க முடியல. ஸ்கூல்லையும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எங்களுக்கு அந்த ஒரு வசதி கண்டிப்பாக விஜய் அண்ணன் வந்தால் பண்ணி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அனாதையாக தான் கிடக்கணும். இந்த இடத்துல எதுனா ஒன்றுனா கூட இந்த ஊர் மனுஷர் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் எங்களை கேட்டது கிடையாது. அங்கே அந்தந்த நாட்டில் அந்தந்த தேசத்தில் நல்லது கருத்து செய்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் ஜாதி சண்டு இதெல்லாம் கேட்குறாங்க. எங்களால் படிக்க முடியல. எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணு கொத்திலாம் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எல்லாம் சூழலில் தான் வேலை செய்கிறோம், கை சூழலில். விஜய் அண்ணன் வந்தால் அவர் ஏதாவது ஏற்பாடு அவர் மூலியத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு சர்டிஃபிகேட் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுப்பாருன்னு தான் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி எங்களுக்கும் செய்வாருன்னு நாங்கள் ஒரு நம்புகிறோம். விஜய் அண்ணா உங்கள் ஆட்சியிலேயாச்சும் எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுங்க, அதுவே எங்களுக்கு போதும்.